வீட்டு சீர்வரிசை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா இருக்கு பேபி. பேண்ட் போட்டுருவாயா 3000 இருந்து 4000 போ அங்க அடுத்தடுத்து செக்ஷனா போயினே இருக்காங்க. எனக்கு அப்ப 4000 ரூபாய்க்கு பால் காய்ச்சறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி புடிச்சு வைக்கிறதுக்கு லைட் கலர் காட்ட பிங்க் பேபி மாசா இருக்கு. என்ன பேபி செம வெயிட்டா? சந்தன கந்தனம் பூசக்குள்ள யாராவது பூசக்குள்ள பிள்ளைங்க பூசினாங்கன்னா தொடக்கிறதுக்கு கர்ச்சிப்பு. அழகு பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சுஜிஸ்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் தான் கிளம்புறோம். ஊர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க. நாங்க பாண்டிக்கு போறோம். ஆமா. சோ அம்மா வீட்டு சீர்வரிசை எல்லாம் வாங்கி தரதுக்காக வந்து இன்னைக்கு பாண்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம அந்த பொங்க தவளை பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம் போட்டோஸ் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். பேபி வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருக்காரு. அப்படியே போயிட்டு சைட்லாம் பாத்துட்டு நம்ம வந்து பஸ்ல போலாம்னா. ஜஷிதா ஒரே குஷியா இருக்கிறாங்க. 3 பேர் தலையிலும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசம்பர் பூ வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அது 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கோம். நல்லா அழகா இருக்குது. ஜஷிதா ஒரே சிரிப்பு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காரு அம்மா வந்ததுல இருந்து. போலாமா? போலாம். ட்ரெஸ் காட்டு. அழகு பண்ணு. வெக்க போடுற ஜஷிதா. போலாமாமா? நீ நான் நடந்துதான் போனா. குட்டி பொண்ணு வேணா வந்து பாத்தீங்கன்னா பேபி கிட்ட குடுத்துடலாம். வண்டியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வருவாங்க. ஜஷிதா ட்ரெஸ் சின்னதா ஆயிடுச்சு வளர்ந்துட்டா. ஆனா சூப்பரா இருக்குமா ட்ரெஸ். பெல்ட் அழகா இருக்கு. எல்லாம் தெரியுமே ஜஷிதாக்கு. ஜஷிதா செப்பல் பாத்தீங்களா நல்லா அழகா இருக்கு. அவர் வருங்கால யூடியூபர்மா. அதனால எல்லாமே தெரியும் விளாக் எடுக்க. வீடு பார்த்து எவ்வளவு நாள் மாவுது? வீடு பார்த்து ஒரு 2-3 மாசம் இருக்கும். 2-3 மாசம் இருக்குல்ல. எவ்வளவு ஸ்டேஜ்ல இருந்து பூசின பிறகு பார்த்தா அதேதான்ல? டைல்ஸ் போட்ட பிறகு பாத்தியா? இல்ல நீதான் ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்துட்டு அப்படியே நம்ம போலாம். அதேதான் எப்பவுமே அப்பா வந்துருவாரு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா வீடு பாத்துட்டு பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு போலான்ட்டு வந்திருக்காங்க. இந்த ரோஸ் கலர் வளையல் அந்த பூ எல்லாமே அழகா மேட்சிங்கா இருக்குது. வளையல அழகா இருக்குதுமா. ஓடு ஓடு. அப்பா அங்கதான் இருக்காரு. போ வண்டி தர்றாரு அவரு. சான் ஜஷிதா நடந்து வரும். நடத்தி கூட்டணும் சொன்னா பிள்ளைக்கு கால் வலிக்குன்னு வந்து பார்த்தேன்னா தூக்கிக்கினாங்க. என் கூட அழகா நடந்து வருவோம். அவ சூப்பரா வீட்டு வரைக்கும் அழகா நடந்து வருவோம். நாங்க எப்பயாவது சுத்தி பார்க்க வருவோம். நானும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா பஸ் பிடிச்சி கிளம்பி வந்துட்டோம். ஜஷிதாவும் அப்பா வந்து பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டாங்க. நாங்க போயிட்டு கேவி டாக்ஸி தான் நேரா போறோம். போலாமா? கேவி டாக்ஸி வந்து பாத்தீங்கன்னா நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் பேபியும் குட்டி போனியும் ஆளே காணோம். பைக்ல வரன்ட்டு பின்னாடி வந்தாங்க. என் தலை பாரா பஸ்ல வந்ததுக்கே ஃபுல்லா கரகாட்ட கரங்குடி ரவுண்டா வச்சிருக்காங்க. அது மாதிரி இருக்கு. முடி ஃபுல்லா பறந்துடுச்சு. பேபி வர வரைக்கும் வெளியிலே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பேபி தான் பக்காவா எடுத்து கொடுப்பாரு சூப்பரா. அதனால பேபி வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஜஷிதானா எங்கேயோ வெடி பண்ணுவாரா? ஜஷிதா ஜஷிதா இதே மாதிரி தானே எனக்கு கொண்டை போட்டு அழகா பூ வச்சிருந்த. யாருமா? ஆயா ஃபர்ஸ்ட் நீ உனக்கு எடுத்துடலாமா? ஆமா எனக்கு தான் Dress எடுக்கணும். ஆமா மறந்துட்டு போயிட போறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் உனக்கு எடுக்கவே இல்ல. இதோட முக்கியமா பேபிக்கு தான் எடுக்கணும். முக்கியமா என்னென்னலாம் வாங்க வேண்டுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். உனக்கு Dress முக்கியமா எடுக்கணும்ல. எனக்காவது ஒரு செட் இருக்கு. உனக்கு அது கூட இல்லையே. எடுத்துடலாம். சங்கீதா பூலாம் வேற லெவலா இருக்குது. டிசம்பர் பூவா? அஜிந்தா டிசம்பர். என்னம்மா ஜஷிதா? என்னம்மா பூ? சங்கீதா என்ன எனக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு சாரி செக்ஷன் வந்திருக்கீங்க. இது எடுக்கதான் லேட் ஆகும் பேபி. உன் Dress சீக்கிரமா எடுத்துடலாம். சரி சரி. எனக்கு சாரி எடுத்துட்டு அதுக்கு மேட்சா உனக்கு சட்டை எடுத்துடலாம். சரி
சரி செக்ஷன். அம்மா இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டாங்களா? 2500 இருந்து 3000 ரூபாய்னாங்க. அது எவ்வளோன்னு கேட்டாங்களா? 3000 இருந்து 4000 போ அங்க. அடுத்தடுத்து செக்ஷனா போயினே இருக்கேன். எனக்கு அப்ப 4000 ரூபாய்க்கு எங்க அம்மாவும் புடவை தருவாங்க இல்லம்மா. உனக்கே 4000 ரூபாய்க்கு எடுத்தா அப்ப எனக்கு என்ன பண்றது? பெரிய பொருள் வாங்க பிசுக்கு போடுவாங்களே அது மாதிரி உனக்கு ஒரு பட்டு சட்டை, உனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை. ஈவினிங் போட்டதுக்கு ஷர்வானி போட்டது சுடிதார் மாதிரி வேணா கோட் எடுத்துக்கோ. ஜஷிதா சிரிக்கிறாரு பாரு. என்ன சங்கீதா என்ன கலர் இது? இது முந்தானி. பிளவுஸ் சாரி ஃபுல்லா என்ன கலர் இது? எல்லா கலரும் இருக்கு. ரோஸ் நீல கலர் இது 3 in 1 பிங்க் கலர் ஷேடு கோல்டன் கலர். சங்கீதாக்கு சாரி ஓகேவா? அது அம்மாக்கு தான் எனக்கு இது பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதா? இது லைட் கலர் காட்ட பிங்க் ஷேடு. நல்லா தான் இருக்கு சங்க. உனக்கு பிடிக்குதா? நல்ல டிசைன் இருக்குது எங்க மஞ்சள் கலரு பச்சை பார்டர். இது சந்தனம் பூசக்குள்ள யாராவது பூசக்குள்ள பிள்ளைங்க பூசினாங்கன்னா துடைக்கிறதுக்கு கர்ச்சி. அதெல்லாம் தேவையில்ல, நார்மலா எடுத்து பேக்ல நார்மலா காம்போ வருது இல்ல பேபி. செட் எல்லாமே வந்துரும். கம்பெனி ஐட்டம் எவ்வளவு மொத்தமா வருது? 2575 ரூபா. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணா 2300 ரூபாய் வரும். என்ன சங்கீதா வாங்கின இடத்துக்கே வந்துட்டேன். சுங்கு போடணும்ல புடவைக்கு. சுங்கு போடணுமா? வெளியில கொடுத்தா 200 ரூபாய் கேட்பாங்க. இங்கே சுங்கு போட்டு தராங்க, அதனால சுங்கு போட்டுனே போயிடலாம். சரி. ஆமா ஜஷிதா ஒரே குஷியா இருக்கு. ஆயா கூட ஷாப்பிங் வந்த உடனே அதான் அவருக்கு ஜாலி தான். ஜஷிதாக்கு வந்து லெஹங்கா மாடல் எடுக்க போறேன். அப்படின்னா பட்டு போட சொல்லு 2 லெஹங்கா. ஹாய் ஜஷிதா. பல்ச்சின்னு பஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி. சின்ன பஞ்சு மிட்டாய் கலர். ஜஷிதா நில்லு நில்லு நில்லு. ஜஷிதா நில்லு நில்லு. சரிங்களா அத்தை எனக்கு கோட் ஷூட் எடுத்து தராங்களா? கல்யாணமா பண்ற கோட் ஷூட் பட்டு வேட்டி பட்டு சட்டை வீடு கொடுத்த நம்ம வந்து பட்டு வேட்டி சட்டை எடுத்துட்டாங்க. நீ வந்து ஒரு சட்டை எடுத்துக்கிட்டு அப்ப ஈவினிங் எப்படி ஈவினிங் அப்ப எந்த ட்ரெஸ் போடுறது? ஷெர்வானியா? ரொம்ப நாளா கேட்டு கிடக்குறேன் நான். சங்கீதாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஷெர்வானி பண்ணுமா? அது நல்லாவா இருக்கும்? போட்டு பழக வேண்டியதான். நீ முன்னாடி டி-ஷர்ட்டே போட மாட்டேன் தெரியுமா? ஆமா. இப்போ எல்லாம் வெறும் டி-ஷர்ட்டா தான் போடுறேன். அது மாதிரி வந்து புதுசா போட்டு பழகினாதான் தெரியும். அவர் கண்ணாடியில பேசுறாரு, தனியா பேசின்னு இருக்காரு. 8000 அப்ப ஷெர்வானி வாங்கிக்கலாம். வேற 800 ரூபாய்க்கு நல்லா இது போட்டு பாரு. நல்லா இது என்னம்மா ஜெஷிதா? நான் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி நானா போவோம்னு சொல்லுவான். கொஞ்சோண்டு குடுன்னு சட்டை தரவே மாட்டேன்றா. ஒழுங்கட்டா ஆடி ஆடி வேற கட்டுறா. அம்மா கொஞ்சம் தையா தரமாட்டேன். ஆயா தெரியா? ஆயாக்கும் கிடையாது. ஆயா கிடையாது. ஆயா தெரியா? ஆயாக்கா என்ன மாத்தி சாப்பிடு. என்ன சங்கீதா? சாண்ட்விச். சாண்ட்விச் சாப்பிடு சாப்பிடு. ஜெஷிதா
ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜஷிதாக்கும் பேபிக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாக்கு பட்டு புடவை சட்டை தான் பார்த்தோம், ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் சொல்லிட்டு. ஏன்னா நானும் பட்டு புடவை கட்டியிருப்பேன், பேபிக்குமே பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கும்போது ஜஷிதாக்கு பட்டு புடவை இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம், எதுவுமே நல்லா இல்லை. நல்லா இருக்கிற ட்ரெஸ் பாப்பாக்கு சைஸ் வந்து இல்லை, அதனால பட்டு புடவை சட்டை வேணாம், நம்ம லெகங்கா மாடல் போயிடலாம் சொல்லிட்டு லெகங்கா வந்து பார்த்தோம். லெகங்காலாம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜஷிதாக்கு அழகாக போட்டு பார்த்து அதில் எங்களுக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் பேபிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்கு ரொம்ப நல்லா நான் ஷெர்வானி போட சொல்லி தான் அடம் முடிச்சுட்டு இருந்தேன். ட்ரையல் பண்ணி பாரு பேபி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும் சொல்லிட்டு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. சூப்பராக இருந்தது. ஆனால் பேபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தாரு. நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், வினோத்துக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருந்தாரு. கோட் நல்லா இருக்கா ஷெர்வானி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 2 ட்ரெஸ்ஸுமே ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் ஜெஷி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ட்ரையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்றதை வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு அடுத்து பாத்திர கடைக்கு தான் வந்திருக்கோம், பாத்திரம் வாங்கலாம் சொல்லிட்டு. பேபி எங்களை கூட்டு வந்து விட்டுட்டு அவர் வேற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. இங்கே பாருங்க, செமையாக ஷாப்பிங் பண்ணியாச்சு. என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு வீட்டில் போய் காட்டுறேன். இப்போ பாத்திரம், விளக்கு தட்டு, பூஜை ஜாமான்லாம் வாங்கணும்லவா, ஸோ அதெல்லாம் வாங்கிக்கலாமா? இங்கே தான் வந்து கல்யாணத்துக்குலாம் வாங்குவாங்கள்ல, ஸோ அது மாதிரி அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். விளக்கு விளக்கு வந்து விளக்கு பார்த்துட்டு இருக்கோம். மூணு டிசைன் இருக்கு. இதுவா அழகா சொம்பு மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு. லிஃப்ட் வைக்கலையா? பாப்பா தூங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாடி ஏறுறாங்க, லிஃப்ட் வைக்கலையா, ஃபில் பண்ணினே ஏறி போறாங்க. பித்தளை டவல் ஏதாவது வாங்கி வைப்பியாமா? பித்தளை டவல் வாங்கணுமா? என்ன சைஸ் வாங்கணும்? என்னென்ன வாங்கணும்? அப்புறம் பித்தளை டவல் வாங்கணும், சக்கரை வாங்கணும், குத்துவிளக்கு வாங்கணும், கிளாஸு, கரண்டி, இன்னும் நிறைய வாங்கணும். ஓகே ஓகே. பால் காய்ச்சலாம் தவளை வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு தட்டுலாம் வாங்கிட்டு அடுத்து தவளைலாம் வாங்க வந்திருக்கோம். குத்து விளக்கு வாங்குறதுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குத்து விளக்கு தான் பார்க்கலான்னு உட்காந்துருக்கோம். ஆமா, அந்த குத்து விளக்கு ஓகேவா? நல்லா இருக்கா? இது கொஞ்சம் சின்னதா இருக்குது. இது பாரு, அது மெல்லிசா இருக்கு, இது நல்லா கட்டையா இருக்கு. ஓகே, தவளை பொக்கலாத பார்த்து எடு. ஃப்ரெண்ட்ஸ் பேபி இப்பதான் வந்திருக்காரு. விளக்குலாம் செக் பண்ணிக்க பேபி, ஃபேஸ்லாம் நல்லா இருக்கானே. என்ன பேச்சு, அவ்வளோதான் வாங்கியாச்சுல. இன்னும் பால் தவளைலாம் வாங்கணும். இதோ நான் பித்தளையிலே வாங்கியாச்சு. எல்லாம் மூடியெல்லாம் செக் பண்ணி வாங்குறாங்க அத்தை. 5 டப்பா வாங்குவோம். சக்கரை டப்பா, சக்கரை, தோரம்பேரு, புளி எல்லாத்துக்கும் சேர்த்து மேக்ஸிமம் 7 வாங்கலாம். என்ன பேபி செம வெயிட்டா? ஆமா, பித்தளை எல்லாம் இருக்குல்ல, அதனால வெயிட்டா. இது அவ்வளவுதான், பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு. வீட்டுல போய் என்னென்ன பொருள் வாங்கிருக்குன்னு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போலாம். நம்ம மதியம் வந்தோமா, இப்ப இருட்டி போயிடுச்சு. எப்பயுமே அது மாதிரி தான் லேட் ஆகி போகுது. அத்தா பாப்பா தூக்கின்னு வராங்க. இப்போ எப்படி எடுத்துட்டு போறது? ஒரு ஆள் உட்காந்து வந்தீங்கன்னா பைக்ல போயிடலாங்க. ரஜிமினா ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போ ரொம்ப கோவக்காரல ரேஞ்சுக்கு இருக்கு. முடி வந்து பறந்துருச்சு. அது போகும்போது அப்படிதான் இருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டோம். அழகா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு. வீட்டுக்கு தேவையான சாமி ஃப்ரேம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீர்வரிசை வந்துடுச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்க சொல்லிட்டு காலையில காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்க வேண்டியதான், ரெஸ்ட் எடுக்கணும். நான் என்ன நினைச்சேன், சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். சீக்கிரமா போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு 6 மணிக்கு வந்து வீடியோ போட்டுலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். கடைசியில வந்து வீட்டுக்கு வந்ததே 8:15 வீட்டுக்கே வரனாங்க. சரி, இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிடணும். மதியம் வச்ச காலையில வச்ச கார குழம்பு இருக்கு, அப்படியே சாப்பிட வச்சு சாப்பிட்டு
நம்ம வந்து தூங்கலாம். ஓகே பார்க்கலாம். அம்மா வீட்டு சீர்வரிசை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டு காட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகா வந்து பாத்தீங்கன்னா மனை ஏறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸா? ஆமா ட்ரெஸ் காட்டிட்டா சேலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி எடுத்து காட்டு. அம்மா தான் செலக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அம்மா செலக்ஷன். அவங்க வாங்கி தராங்க இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க செலக்ஷன். ஆமா ஆமா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ப்ளூ ஷேடு, ப்ளூ பிங்க், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீல கலர் அந்த மாதிரி ஷேடு நல்லா இருக்கு. எல்லாமே உள்ள இருக்கு. அதை எடுக்கணும். பச்சை கலர் இதான் முந்தானை. அங்கே சுங்கு போட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. இதான் பாத்தீங்கன்னா முந்தானே. பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் பேபி, மறந்துட்ட கொடுக்கவே இல்ல. இதான் பாத்தீங்கன்னா நம்ம மனையறதுக்கான சாரி. நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. நல்லா இருக்குதா சொல்லுங்க. அம்மா சொல்றாங்க குறையாலும் சொல்லுங்க. அது வாங்கி வைக்கணும்னு வாங்கி வச்சிடறோம் மறுபடியும். இங்க வந்தப்பதான் நான் ஒரு 2-3 ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கல. நீ என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கன்றத சொல்லு ஃபர்ஸ்ட். ஆமா வாங்கிக்கிறதுலாம் காட்டுறேன். வாங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா கடைசியா பாத்துக்கலாம். அம்மா வரும்போது மறுபடியும் வருவாங்களா, அப்ப வாங்கி மறுபடியும் என்ன குறையாலும் சொல்லுங்க, நான் வாங்கி வந்து தரேன். ஓகே. சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை. பாறேன் பட்டு வேட்டி பட்டு சட்டையா? ஆமா கல்யாணத்துக்கு போட்டுருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் பட்டு வேட்டி பட்டு சட்டை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் கொடுத்துருக்காங்க, கர்ச்சிப்பு, பர்ஃபியூம் சொல்லிட்டு இது ஒரு செட்டா இருக்குது. அந்த செட்டா வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதுல துண்டுலாம் உள்ள இருக்கு. சரி பேபிக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்குதான் ரொம்ப நேரமா பட்டு பாவாடை பட்டு சட்டை தேடி அலைஞ்சினாங்க. கேபிடேக்ஸுமே பார்த்தா செட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து சென்னை சில்க்ஸ் அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுலாம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து லெகங்கா மாதிரி வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டிட்டு பாருங்க போட்டு அந்த லெகங்கா தான் எடுத்துட்டு வந்தோமே. அதோட கையெல்லாம் ஸ்டிச் பண்ணி பாப்பாக்கு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்தாச்சு. நல்லா ஸ்டோன் வச்சு நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா ஈவினிங் நம்ம எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காலையில மனை ஏறும்போது பாப்பாக்கு போறதுக்காக பட்டு பாவாடை பட்டு சட்டை. சரி பட்டு பாவாடை சட்டை மாதிரி தான் லெகங்கா. அம்மா லெகங்கா மாடல். ஆமா அங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா நான் தூக்கிட்டு வர முடியாதுல. அதனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ன்றதுக்காக இங்கே வந்து எடுத்து குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. நம்ம பிடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு இல்லையா. ஏன்னா ரொம்ப நேரம் நாங்க தேடி தான் எடுத்தோம். அம்மா சொன்ன உடனே எல்லாம் சொல்ல பாப்பாக்குலாம் ரொம்ப நேரம் தேடி எடுத்தோம் பார்த்து. அதனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபியோட ஈவினிங் போடுறதுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா. ஆமா அதுக்கப்புறம் ஷெர்வானி தான் சொன்னேன். பேபி வந்து பாத்தீங்கன்னா வேணாம் அதெல்லாம் போட்டா ஓவரா இருக்குமா தெரியும் சொல்லிட்டு அவர் வந்து கோட் வந்து வாங்கிட்டாரு. கோட்டு கேஷுவல் கோட்டு ஜீனு டிஷர்ட். இதுதான் ஈவினிங் பேபி வந்து போட வேண்டியது. சூப்பரா இருந்துச்சு. இதுமே நல்லா அழகா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, ஷெர்வானி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஷெர்வானி எல்லாம் போடணும் பேபி. நம்ம போடலாம். ஏன்னா நம்ம நல்லா இல்ல நல்லா அது சுடிதார் மாதிரி இருக்கு. அதனால அழகா இருந்துச்சு. 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பாத்திரம் என்னென்ன பாத்திரம்லாம் வாங்கிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குத்து விளக்கு செய்தா முதல்ல. குத்து விளக்கு பெருசா 2 குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு ஜோடி 5000 ரூபாய். இன்னொரு குத்து விளக்கு எடுத்தோம். அது நல்லா வெயிட் நல்லா பெருசா இருந்தது. 8000 இல்ல 9000 10,000. அந்த குத்து விளக்கு வந்து இதை விட ஹைட்டா இருந்து நல்லா கட்டையா இருந்தது. சரி எதுக்கு அது இதே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இதான் மீடியம் எல்லாரும் நார்மல் சைஸ். ஆமா இதே மாதிரி என் கல்யாணத்துக்கு குத்து விளக்கு எடுத்து வச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடு மனை ஏறும் போதும் புதுசா குத்து விளக்கு எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால குத்து விளக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க. குத்து விளக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமாட்சம்மா விளக்கு, தாம்பளத்தட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்காலி இது வைக்கிறதுக்கு. நான் வந்து ஆல்ரெடி 3 முக்காலி கால் வச்சிருக்கேன். அது சென்டர்ல வச்சுட்டு இது நடுவில் சைட்ல 3 விளக்கு மொத்தமா இப்போதைக்கு என்கிட்ட 3 விளக்கு வந்திருக்கு. அதனால இது 2 வந்து சைட்ல இருக்க விளக்குக்காக ஒரே மாதிரி பண்றதுனால ஒன்னா வாங்கிக்கிறேன். 1 தான் வாங்கி தருவாங்க, நான் 2 வாங்கிக்கிறேன். விளக்குலாம் இது மேல அழகா வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆராத்தி காட்டுறதுக்கு, அப்புறம் பெல்லு, நீர் வளவத்துக்கு வந்து பாத்தோம்னா கிளாஸ், அப்புறம் வந்து இங்க பாரு ஊதுவத்தி ஸ்டாண்ட் அழகா இருந்துச்சு. இது பிளைனா பூ போட்ட மாதிரி தான் ஆல்ரெடி இருக்கு. அதனால இது வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ரவுண்டா இருக்கிறது வந்து வாங்கிட்டேன். இன்னொன்னு சொம்பு மாதிரி இருந்து நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல, இது லைட் வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இது லைட் வெயிட்டா இருக்கு. ஊதுவத்தி நிக்குமா? சரி நல்லா
தாம்பூல தட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை சாமான் குத்து விளக்கு தட்டு எல்லாமே வாங்கியிருக்கோம். இதுல வேற எதாவது மிஸ் ஆகுது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொங்கல் வைக்கிற தவளை. பொங்கல் வைக்கிற தவளை பித்தளை தவளையை வாங்கி கொடுத்துட்டாங்க அம்மா. பொங்கல் வைக்கிறது கோயிலுக்கு எல்லாம் எடுத்துட்டு போனா இது எடுத்துட்டு போ 1/2 கிலோ அடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தவளை இது. இந்த தவளை வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு. இது நமக்கு தண்ணி. இந்த தவளை வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தூக்கிட்டு வருவாங்க கோயில்ல இருந்து, அதுக்காக தண்ணி தூக்கிட்டு வரதுக்காக இந்த தவளை வாங்கிருக்காங்க பித்தளை தவளையில. பால் காய்ச்சறதுக்கு இந்த தவளை, இதான் பால் காய்ச்சற தவளை. இதுவே அம்மா என்ன சொன்னாங்க, பித்தளை தவளையில இது பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதுல பொங்கல் வச்சுக்கலாம் சொன்னாங்க. பட் அங்க இருந்தாங்களா அவங்களும் என்ன சொன்னாங்க, இல்ல பால் காய்ச்சறதுக்கு தனி தவளை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தனி தவளையே பால் காய்ச்சறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு. இது பால் காய்ச்சறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு, தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு, அதெல்லாம் மூடி எல்லாத்துக்கும் மூடி. ஆமா. இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில இருந்து விளக்கு எடுத்துட்டு வரோம்ல, விளக்கு எடுத்துட்டு வரதுக்கு வந்து அம்மா என்ன சொன்னாங்க, இந்த தவளையில வச்சு விளக்கு எடுத்துட்டு வரலாம் சொன்னாங்க. அங்க என்ன சொன்னாங்க, இல்ல இந்த தவளையில தண்ணி தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பாத்திரம் எடுக்குது நிறைய பேர் கல்யாணத்துக்கு எல்லாம் எடுக்க வந்தாங்களா, அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து லாஸ்டா என்ன ஃபைனல் பண்ணிருக்கோம்னா, மாரியாக்கா வந்து போட்டோ எடுத்தாங்க அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு சரு சட்டி மாதிரி வச்சு அதுல மரக்கா சட்டி மரக்கா வச்சு வந்தாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, உங்க மாமா வீட்டு ஃபங்க்ஷன் போகும்போது சட்டில எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களே, நம்ம ஒரு சோறு சட்டி மண் சட்டில வாங்கி அதுல வந்து விளக்கு வச்சு எடுத்துட்டு வரலாம் பிளான் பண்ணிருக்கேன். சோ அது எப்படி விளக்கு வந்து எதுல வச்சு எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான பாத்திரமும் வாங்கல, அது பொருள் வந்து வாங்கி வைக்கணும், மறக்காம இப்பயே வாங்கி வச்சிடணும் அதுக்கு. அதுக்கப்புறம் இந்த 5 டப்பா சக்கரை டப்பா, சக்கரை, உப்பு, புளி, காஞ்ச மிளகாய், தோரம் பருப்பு 5 வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 டப்பா வாங்கியிருக்கோம். இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டப்பாவும். 5 டப்பா தான் மேக்ஸிமம் நாங்கலாம் வாங்குவாங்கல, 5 டப்பா வாங்கி வச்சிருக்காங்க. டீ ஆத்தி குடிக்கிறதுக்கு 6 டம்ளர், சும்மா ஒரு 2 இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வாங்கியிருக்கோம் ஆத்தி குடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீ டம்ளர். அப்புறம் பொங்கல் வந்து கிண்டுறதுக்கு ஜல்லி கரண்டி. அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு சீர்வரிசை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீர்வரிசைலாம் லாஸ்டா காட்டுவோம், நம்ம முன்னாடியே காட்டுவோம். ஏன்னா இங்க இருந்து வாங்கியே கொடுத்தாங்களா, ஷாப்பிங் போனோமா, அதனால முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்டியாச்சு. இல்ல என்னென்னலாம் மிஸ் ஆகுது என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா காசு கொடுக்குறேன் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இவங்க ஷாப்பிங் வந்தாங்க இல்லையா, அதனால கடையில பொருள் வாங்க வந்தாலே கூட வரவங்களுக்கு ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க. அம்மா வந்து பால் கறந்துட்டு எடுத்துட்டு போறதுக்காக ஒரு வாளி வந்து வாங்கினாங்க. வாளி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டி, ஆளுக்கு ஒண்ணு கையில எடுத்துன்னு வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாமி கும்பிடுறாரு போலியே, சாமி பார்த்த உடனே. இந்த சாமி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போட்டோ ஃப்ரேம் வாங்குறது. ஆல்ரெடி என்கிட்ட 5 இருக்கிறதுனால 3 வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 5லாம் பார்த்தோம், நீட்டா இருந்ததா, சரி இதே இருக்கட்டும் சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கியிருக்கலாம், பேபி சின்னதா வாங்கிடுச்சு. நான் போகல இது வாங்குற இடத்துக்கு, அவரே போயிட்டு வாங்கி வந்துட்டாரு.